கரூரில் நடந்த தாவேகா தலைவர் விஜய் நடத்திய பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகன் மற்றும் கரூர் மத்திய மாநகர தாவேகா செயலாளர் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இன்று தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் ஆகிய இருவரும் தங்களுக்கு முன்ஜாமீன் வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இது குறித்து விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் 27 கரூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கரூர் காவல்துறையினர் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதியழகன் மற்றும் கரூர் மத்திய மாநகர தாவேகா செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் இதற்கு முன்பாகவே தாவேகா நீதிமன்றத்தை நாடியது. அப்போது செவ்வாய்க்கிழமை அன்றுதான் மனு தாக்கல் செய்ய முடியும் என நீதிமன்றம் கூறியதால் இன்று தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் ஆகிய இருவரும் தங்களுக்கு முன்ஜாமீன் வேண்டும் என கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் செப்டம்பர் 27 அன்று நடைபெற்ற நிகழ்வு முற்றிலும் எதிர்பாராதது, துரதிர்ஷ்டவசமானது, கட்டுப்படுத்த முடியாத அளவில் கூட்டம் கூடியதாலும் போதுமான அளவு காவல்துறையினர் பணியில் இல்லாததாலும் இந்நிகழ்வுக்கு காரணம். அனுமதி கூறிய போது குறிப்பிட்டதை விட அதிக அளவில் தொண்டர்கள் கூடியதன் காரணமாகவே இந்த நிகழ்வு ஏற்பட்டது. தாவேகாவின் தலைவர் மற்றும் நிர்வாகிகளால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பொதுக்கூட்டத்திற்கு வர வேண்டாம் என தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினரே ஊரிய வழிமுறைகளை வகுக்க தவறிவிட்டனர். நாங்கள் குற்றமற்றவர், அரசியல் காரணங்களுக்காக தவறான குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமின்றி வைக்கப்படுகின்றன. காவல்துறை சார்பில் எங்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் வழங்கப்படவில்லை. செப்டம்பர் 25 வரை காவல்துறை தரப்பில் சரியான இடம் ஒதுக்கவில்லை. கூட்டம் அதிகமானதும் சில குண்டர்கள் கூட்டத்திற்குள் நுழைந்து தாவேகா தலைவர் மீது காலணிகளை எறிந்தனர். எண்ணில்லாத ஆம்புலன்ஸ் மாற்று வழி இருந்தும் கூட்டத்திற்குள் காவல்துறையினரால் அனுமதிக்கப்பட்டது. முன்கூட்டியே திட்டமிட்டு குண்டர்கள் கூட்டத்திற்குள் நுழைந்து ஆயுதங்களால் தாக்கினர். காவல்துறையும் தடியடி நடத்தினர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதில் நாங்கள் எந்த விதமான குற்ற செயலிலும் ஈடுபடவில்லை. நாங்கள் நீதிமன்றம் விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படுகிறோம். ஆகவே முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நீதிமன்றத்திற்கு தசரா விடுமுறை என்பதால் வரும் வெள்ளிக்கிழமை இந்த மனுக்கள் விசாரணைக்கு வரும் என தெரிகிறது. இந்த வழக்கு விசாரணை அதிகாரியாக கரூர் DSP செல்வராஜ் நியமனம் செய்யப்பட்டிருந்த நிலையில் புதிய விசாரணை அதிகாரியாக கூடுதல் SP பிரேமானந்தனை நியமித்து பொறுப்பு DGP உத்தரவிட்டுள்ளார்.